ஹாய் காய்ஸ், ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் ஃபைலிங்கிற ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஐடிஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு. ஸோ இது யாரெல்லாம் ஃபைல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்கம் வந்து 2.5 லேக்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டேக்ஸ் எதனா சம்பளம் போடும்போது பிடிச்சிருந்தாங்க வைங்களேன், நம்ம இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு மூலியமா அந்த டேக்ஸில் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் லோனு, கார் லோனு, ஹவுஸ் லோனு எதனா லோன் வாங்குறோன்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து சாங்ஷன் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்ரோடில் எதனா போய் படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீசா ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஆர் இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜொமேட்டோலேயே இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ ஜொமேட்டோவில் பொறுத்தவரை 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறமா ஒரு இமெயில் ஐடி, ஒரு மொபைல் நம்பர், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், நீங்கள் ஃபைல் பண்ணிடலாம். ஸோ மற்ற அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 500 to 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு. ஆனால் ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் அது மட்டும் சப்போஸ் உங்களுக்கு யாருக்குன்னா இந்த ஐடிஆர் பற்றி முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் டேரெக்டாக கவர்மெண்ட் போர்ட்டலில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸுமே இருக்காது. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30